வணக்கமுங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலிருந்து சில்லுன்னு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து வணக்கமுங்க. அது இன்னொரு கை வரல, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வணக்கமுங்க. என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? நாம இப்போ வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கோயம்புத்தூர்லேயே ஒரு மேஜரான ஒரு பஸ் ஸ்டாண்ட். நாம் இன்றைக்கி வந்து சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ இங்கேருந்து பஸ் ஏறி தான் போகிறோம். மேப்பில் பார்த்தப்போ செலோ இருக்குல்ல, செலோ வந்து கோயம்புத்தூரில் வேலை செய்யும். 59 சீன் போட்டிருந்தது. பட் இங்கே வந்து கேட்டதில் இங்கே வந்து அங்கே போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நான் இது வழியாக தான் வந்தேன். இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஆப்போசிட்லேயும். அது வழியாக வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டதில் ஆப்போசிட்டில் வந்து பஸ் ஒன்று வரும், 11:22 வரும்னு சொன்னாங்க. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்தோடனே போகிறது தான் வேலை. செமையாக காலையில் வந்து இறங்கும்போது சில்லுன்னு ஒரு கோயம்புத்தூர் மாதிரி தாங்க இருந்தது. இப்போ வந்து சூடான கோயம்புத்தூர் மாதிரி இருக்கு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. வெயில் கொளுத்துது. எங்கே போனாலும் இந்த வெயில் நம்மளை விட மாட்டேது, சுற்றி வளைச்சி போட்டுக்கிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் போய் நல்லா கூல் பண்ணிக்கலாம் நாமளே. ஸோ பஸ் வரட்டும், ஏறுறோம், போகிறோம், ஃபன் பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா போனோன்னா 14D பஸ் நம்பர். இதோ திடீர்னு போர்டு என்ன ஆச்சுன்னு தெரில, ஆஃப் ஆகிடுச்சு. பட் இந்த பஸ் நம்பர் வந்து 14D, காந்திபுரம் டு ஈஷா போகிற பஸ், டைரக்ட் பஸ். பஸ்ஸில் ஏறிட்டோம் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸுக்கு. கடந்த ஒரு 3/4 மணி நேரமாக வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஏறியிருக்கோம். அதனால பஸ் ஃபுல்லாகவே கூட்டம், செம வெயிலுங்க. கிளம்பியாச்சு. லேடிஸ்க்கு ஃப்ரீ அண்ட் மென்ஸ்க்கு வந்து 19 ருபீஸ் ஆகுது. நீங்கள் வந்து காந்திபுரம்லேருந்து சடிவாயில் எடுத்து சடிவாயிலேருந்து சிறுவாணிக்கு வந்து மாறி போகிற மாதிரி இருக்கும். போகலாம். பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் வந்து 11:51 எடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போய் சேரணும்னு பார்க்கலாம். ஒரு 2.5 ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு அதிர்ச்சி வேற இருக்கு. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், அங்கே போய் தான் தெரியும். போகிற இடம்லாம் நல்லா இருக்கும், நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் லொக்கேஷனை. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக அருவி தெரியுதா, அங்கே தெரியுதா, அங்கே ஒன்று அண்ட் இங்கே. எங்க தெரியுறாரு தெரியல உனக்கு? தெரியலையே, சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. கேமராவில் தெரியுதா தெரில, பட் நேரில் செமையாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இது வழியாக தான் போகணும். நீங்கள் ப்ரைவேட் வண்டி, நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுட்டு வந்தாலும் இது வரைக்கும் தான் வரும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் வச்சு தான் போகணும். உள்ளே போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவேன், லைக் கூகுள் மேப்லலாம் போட்டிருந்தது. போய் பார்த்தா தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ போவோம். டிக்கெட் கவுண்டரிங் இருக்குது. இப்போ போட்டிருக்கு பாருங்கள், உள்ளே செல்ல அனுமதிக்கும் நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. 2 மணிக்கு மேலே அனுப்ப மாட்டாங்க. நோட் த பாயிண்ட். ஓகே. ஒரு ஆளுக்கு 60 ருபீஸ். என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்து மற்ற வெஹிக்கல்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணணும். அது ஒரு இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட் வேன், அந்த வேனில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதுக்கு மேலே
நார்மல் வெஹிக்கல்ஸ் வந்து அலோடு இல்லை, ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ். நீங்கள் அதில் தான் போய் ஆகணும். அண்ட் இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாரும் இல்லை, குரங்கு தான். இன்னும் நிறைய பேர் மேலே போக போக பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் வண்டியில் ஏறும். நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. வின் சீட்டு அண்ட் விண்டோ சீட்டு. அனிமல்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஏன்னா இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஃபுல்லாக கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போகிற வழியில் எதாவது இருந்தால் அழகாக கேப்சர் பண்ணிக்கிட்டே போகலாம். கீழே நல்லா இருக்குது, இன்னும் மேலே போக எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் மேலே போயிட்ட பிறகு இன்னும் ட்ரெக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறமா வந்து நாம் டீப் ட்ரெக்கிங் பண்ணணும். 900 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம வண்டி வந்து இவ்வளோ தூரம் தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக் பண்ணிட்டு போகணும். செமையாக இருக்குங்க பாருங்க. மலைக்கு ரொம்ப கிட்டே நம்ம வந்துட்டோம். பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம். நம்மளை கூட்டிகிட்டு வந்த வண்டி கிளம்பிடுச்சு. திருப்பி ஆட்களை கூப்பிட்டு போய் என்ட்ரன்ஸில் விட நம்ம டுவர்ட்ஸ் உள்ளே போகலாம். ரயில் எத்தனை பூச்சி மறிச்சு தெரியுமா? நடுவில் அந்த பறவைகளோட அந்த கீ சத்தம் காமாக ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கேளுங்களேன். கோயம்புத்தூர்லேருந்து, அதான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சடிவாயில் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. 1.5 hours 145 minutes 1 hour 45 minutes அந்த மாதிரி ஆச்சு. ஓகே தான். நீங்கள் தனியாக வண்டி வச்சுட்டு வந்தால் அதை விட சீக்கிரமாக வந்துடலாம். பட் எப்பயுமே வரும்போது ஒரு 2 மணிக்குள்ளே வர பாருங்கள். 2 மணிக்கு மேலே அவங்க விட மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் திரும்பி போக வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்ததே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் காலையிலே சொன்னேன், எனக்கு பயமாக இருக்குது, 2 மணி ஆகிடுமோன்ட்டு. நான் அங்கேயே ஒரு அரை மணி நேரமாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஒரு பஸ்ஸும் வரல. அப்போயே தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இன்றைக்கி வாட்டர் ஃபாலை பார்க்க முடியாது போல் அப்படின்ட்டு. பட் எப்படியோ பஸ் ஏறி அழகாக பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. ஒரு 1/2 hour முன்னாடியே வந்தாச்சு நாங்கள். அண்ட் இந்த இடம் பக்காவாக இருக்குது. ஆக்சுவலி அந்த பறவைகள் சவுண்ட் செமையாக இருக்குது. நான் இப்போ எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு அந்த சவுண்ட்ஸை கேட்டுக்கிட்டே வாட்டர் ஃபால் நடந்து போகிறேன். நான் மேலே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். நான் என்ஜாய் பண்ண போகிறேன். பாய். எனக்கு இப்போவே அந்த சத்தம் கேட்குது இங்கேருந்து. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. போவோம். அவர் மேலேருந்து வியூவை பாருங்கள். இந்த பக்கம் வந்து காட்டுறேன். அரே வா. கீழே ஒரு அருவி ஓடுது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் நேக்கடையில் நல்லா தெரியுது. இந்த இடத்துல சின்னதாக அண்ட் மொத்த வனம் பகுதி. நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் நீங்கள் நிற்கிறப்ப தான் எனக்கு தெரியுது. இங்கேருந்து ஒரு ஷார்ட் எடு. இங்கேருந்து நல்லா இருக்கு. அந்த செவ்வறு இல்லாமல் ஆனால் என்ன கொஞ்சம் பயமாக இருக்கு.
அண்ட் பேக் சைடில் தெரியுதா அந்த டாப்லேருந்து வருது. என்னதான் காலிலேருந்து சுல்லுன்னு வெயில் அடித்தாலும் இப்போ வந்து கோயம்புத்தூர் நல்லா சில்லுன்னு இருக்கு. இந்த இடம் நல்லா குளு குளுன்னு காற்று வருது. அண்ட் கீழே இதில் வழியாக நம்ம இறங்கி போகலாம். இங்கே இந்த வியூ செமையாக இருக்கு. அண்ட் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ். Say hi. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஒரு ஹாய் சொல்ல மாட்டாங்க. இங்கே சேஞ்சிங் ரூம்ஸ்லாம் கூட இருக்கு. அண்ட் இங்கே பாருங்க தண்ணி கம்மியாக தான் இருக்கு. அது பார்த்தீங்களா 4 ஊற்றுது பார்த்தீங்களா, அதுதான் தண்ணி. மற்ற நேரத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இப்போ போய் என்ஜாய் பண்ண போகிறேன். அண்ட் மற்றவங்களுக்கும் ப்ரைவசி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து வெளியில் போய் பார்க்கலாம். இதுதான் ஃபால்ஸ், பார்த்துக்கோங்க. சம்மர் சீசன் அதனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணி வரதான் தான் வின்டர் சீசனில் வாங்க. தண்ணி சமச்சில்லுன்னு இருக்கு. ஐஸ் கட்டி தண்ணி மாதிரி இருக்கு தண்ணி. இந்த சிறுவாணிங்கிற அந்த எழுத்து வந்து நிறைய பாட்டிலலாம் கூட வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கு. எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து குளிக்கலாம் போகிறதில்ல. இப்படி ஜாலியாக தண்ணியில் வந்து கால் விட்டு நினச்சிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். போங்க போங்க சண்டை போடுங்க. நீங்கள் WWE பண்ணுவீங்கன்னு நான் கிளம்பலாம். எங்க அம்மா பிள்ளைக்குள்ள சண்டை முட்டி விட்டு விளையாடுறேங்க. நான் மனுஷனாடா நீங்கெல்லாம். உள்ள ஜாலியாக தண்ணியில் கால் விட்டு நினச்சிட்டு ஜாலியாக விளையாடியாச்சு. நாங்கள் வந்து குரங்குங்க வந்து செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்ததுங்க. அந்த தண்ணியில் விளையாடுறத விட எனக்கு கேட்டால் அது ஒரு சீரீஸ் மாதிரி இருந்தது. நல்ல சிரிப்பாக இருந்தது. ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு ரகமாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தது. அதெல்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்ததே எனக்கு டைம் போனதே தெரில. இப்போ வந்து டைம் கரெக்டாக 3:15 ஆகுது. வெளில நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸுக்கு அங்கேருந்து லைக் வந்து காந்திபுரம் கோயம்புத்தூர் மெயின் ஏரியாவிலேருந்து இங்கே வரத்துக்கு சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் வரத்துக்கே 19 rupees தான் செலவாச்சு பஸ்ஸில். எவ்வளோ 34 to 38 கிலோமீட்டர் சம்திங், எனக்கு சரியாக தெரியல, நான் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்குமே 19 rupees. அண்ட் எனக்கு வந்து ஃப்ரீ மகளிர் விடியல் பேருந்து. என்ட்ரி டிக்கெட் 60. என்னை கேட்டால் டோட்டலி வர்த்துன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வரலாம். இந்த பீஸ்ஃபுல்னஸ்க்காகவே வரலாம். தண்ணி இல்லை இருந்தாலும் எனக்கு அது சேடாக தெரியல. ஏன்னா இங்கே சுற்றி இருக்க அந்த காடு, அதோட சவுண்டு, ஒவ்வொரு வாட்டியும் நடந்து போகும்போது விதவிதமான சவுண்டு கேட்குதுங்க எனக்கு. ஒரு பறவை ஒரு விதமான சவுண்ட் கொடுக்குது. திடீர்னு ஒரு பூச்சியோட சவுண்டு இன்னும் அதை விட விதமாக இருக்குது. அங்கே உள்ள குரங்குங்க பண்ண சேஷ்டிகள் ஜஸ்ட் லவ்ட். ஒரு ரியல் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தருது. அதனால தான் வந்து நீங்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் கோயம்புத்தூர் வந்தால் இந்த பிளேஸை விசிட் பண்ணணும். மஸ்ட் விசிட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூ. இப்போ நான் வந்து வெளில போயிட்டு திருப்பி அந்த ஃபாரஸ்ட் லேண்ட் பிடிச்சி அங்கே என்ட்ரி கேட்டு போயிட்டு ஈஷா போகலான்னு பிளானில் இருக்குது. ஸோ அங்கேருந்து எப்படி இங்கேருந்து அப்படியே பேக் சைடு தான் ஈஷா. ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். இதில் அப்படியே பேக் சைடில் வந்து ஈஷா. பட் அது பஸ் ரூட் கொஞ்சம் வந்து சுத்தாக இருக்கும். ஸோ நம்ம போய் வெளில போயிட்டு தான் விசாரிக்கணும் எந்த பஸ் ஏறலாம் அப்படின்ட்டு. போகலாம். நம்ம அங்கேருந்து வந்தாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. ஆனியன் போண்டா நல்லா சுட சுட சாப்பிட்லாம். சியர்ஸ். இந்த வெயிலுக்கு மோர் 10 ரூபா தான். இங்கே எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வாங்குங்க. எப்பயுமே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வெளியில் இருக்க எல்லா கடைகளுமே
காசு அதிகமாக இருக்கும். பட் இந்த கடையில் எல்லாமே விலை கம்மியாக இருக்குது. சியர்ஸ். Few hours later. ஒரு அரை மணி நேரம் இடைவேளை கிளப்புற 4:31க்கு பஸ் திரும்பி வந்துருச்சு. பஸ்ஸில் 14 வந்து இருட்டுப்பள்ளம்ல இறங்கியாச்சு. இப்போ இருட்டுப்பள்ளம்லேருந்து 7 நம்பர் பஸ் வரும். அது டைரெக்டாக ஈஷா போயிடும். அண்ட் அந்த பஸ்ஸோட கூட்டத்தை பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு பஸ் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் பஸ்ஸஸோட ஃப்ரீக்குவென்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் வந்து 1 hour 1.5 hours கழிச்சு தான் அடுத்த பஸ்ஸே வருது. நான் உள்ளே போய் நல்லா உட்காந்து ஸ்டக் ஆகிட்டேன். அது பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? உள்ளே போய் ஸ்டக் ஆகிட்ட பிறகு அங்கேருந்து எப்படி ஏந்து வெளில வரதுங்கிறது, அதை முடிச்சிட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அக்கம்ப்ளிஷ்டா டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பார்த்தீங்களா? அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மூலையில் முட்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன். ஃபுல் கூட்டம். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கி வந்தாச்சு. அண்ட் நம்ம 7 பஸ் வந்துன்னா நம்ம ஏறி போகலாம். ஸோ இப்போ வாங்க ஓ 14D இந்த பஸ்ஸும் இப்போ வந்தாச்சு. ஒரு 10 to 20 minutes தாங்க ஆச்சு. பஸ் வேகமாகவே வந்துருச்சு. 2 பேருக்குமே சேர்த்தே வந்து 34 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து சிறுவாணி ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது. பட் 200 கேட்குறாங்க. அங்கேருந்து நீங்கள் இருட்டுப்பள்ளம் வந்தாலும் அங்கேயும் ஆட்டோ இருக்குது. அங்கேயும் 150 கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸு பிடிச்சே வந்துடலாம். என்னை கேட்டால் இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோன்ஸ் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். அண்ட் நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, பாய். நீங்கள் தியானலிங்கம் போயிட்டு அமைதியாக யோகாசனம் பண்ணோன்னா இந்த பக்கம் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அண்ட் ஈஷா சிலையை பார்க்கணுன்னா அதியோகிக்கு இந்த பக்கம் போகணும். நாங்கள் இன்றைக்கி இந்த பக்கம் தான் போக போகிறோம். அங்கே போவோம். ஒரு மாதிரி இந்த பிளேஸே காமாக இருக்குது. அண்ட் இந்த சிவன் சிலை பேக் சைடில் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். அண்ட் இதோ நம்ம தேடி வந்த ஈஷா ஸ்டாச்சு. ஸ்டாச்சு பின்னாடி இருக்க வியூ, அந்த சன்செட் அண்ட் சுற்றி இருக்க பிளேஸ், அந்த வைப் மேட்ச் ஆகுது. இந்த பிளேஸ் செமையாக இருக்குது. ஜாலியாக ஃபோனை வச்சுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். லைட் ஷோ நடக்கும் 7:30க்கு. அப்போ நான் வந்து கிளிப்ஸ் எடுக்கிறேன். இப்போ நான் போயிட்டு தியானம் பண்ண போகிறேன். பாய். வந்து ரூம்க்கு வந்தாச்சு. ஈஷாவில் வந்து ஷோ நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த லைட்னிங் அண்ட் மற்றது எல்லாமே, அந்த லைட் ஷோ அண்ட் அந்த வைப் ஆசமாக இருந்தது. செம இருட்டாக வேறு இருந்தது. எங்களுக்கு தெரியும் எப்படினாலும் ஈஷா அந்த ஷோ முடிஞ்சிட்ட உடனே பஸ்ஸெலாம் ஹியூஜ் டிமாண்ட் ஆகிடும். உடனே எல்லோரும் பஸ்ஸில் ஏற ஆரம்பிச்சிடுவாங்க, கூட்டமாக இருக்கும்ன்ட்டு.
ஒரு 5 மினிட்ஸ் இயர்லியாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே பார்த்து போயாகணும், ஏன்னா ஏற்கனவே காலையிலேருந்து சுற்றி சுற்றி டயர்டாக இருந்தது. சரி நம்ம பார்த்து போய் சீட் பிடிச்சிட்டு உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு 5 மினிட்ஸ் முன்னாடி அந்த இருட்டிலேயே நடந்துட்டு போனோம். போய் பார்த்தா அந்த பஸ்ஸு ஃபுல் ஆல்ரெடி. எங்களை மாதிரியே 4 பேர் யோசிச்சுருக்காங்க போல். அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பு. நின்றுக்கிட்டே தான் போனோம். ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறினோன்னா ஷோ பார்த்துட்டு இருந்த எல்லாருமே வருவாங்க. ஷோ கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா ஒரு பஸ்ஸில் இடம் கிடைக்காது. ஸோ வந்து இருக்கிற பஸ்ஸில் ஏறியாச்சு. நின்றுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருந்தேன். செம வலி, இடுப்பு கை கால் எல்லாம் நல்லா வலிக்குது. வயசாச்சு. அப்புறம் ஏதோ மேஜிக் மாதிரி கோவை குற்றாலமில் வந்து ஒரு 2 பேசஞ்சர் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த சீட்டை பிடிச்சிட்டு உக்காண்ட்ருந்தேன். வந்தாச்சு, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. ஒரு 1.5 hours 2 hours கிட்ட ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நாங்கள் மதியானம் சாப்பிடல, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த 3-4 போண்டா, அதுக்கப்புறம் அந்த மோர் கொஞ்சம் குடித்தோம். அது 2 தான் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து ஈஷா போனோம். அந்த இடத்துல அந்த சிறுவாணி அந்த ஊரில் எதுவுமே இல்லை, ஆக்சுவலி ஹோட்டல் அவ்வளோவும் இல்லை. அதனால் சரி வேண்டாம் பரவாயில்ல, நம்ம வந்து நைட்டு பார்த்துக்கலாம் ஏதாவது அப்படின்ட்டு. கோயிலுக்கு வர போகிறோம்ல, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கரெக்டாக, அதுவும் சிவன் கோயில். நமக்கு வேறு நான்வெஜ் சாப்பிடாமல் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் சரி அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு அந்த மோர் குடிச்சிட்டு, வெயிலுக்கு மோர் நல்லதுங்க, அதனால் நல்லா ஜூஸை குடிச்சிட்டு போயாச்சு ஈஷாக்கு. ஸோ இப்போ வந்து நைட்டு வந்து அதனால் வந்து பிரியாணி வாங்கியிருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே. ஸோ எனக்கு வந்து ஒரு எக் பிரியாணி, நான் வந்து பீஸை சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு பிளெயின் பிரியாணியே போதும். ஒரு பிளெயின் பிரியாணி, ஒரு முட்டை இருந்தாலே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு பிளெயின் பிரியாணி 135 rupees ஆச்சு. அண்ட் சிக்கன் பிரியாணி 180. கடை பேர் வந்து என்னமோ போட்டிருந்தது, தெரியல, பரவாயில்ல, நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு மறு வேலையாக போய் தூங்க போகிறேன். தூக்கம் இஸ் மஸ்ட்டுங்க, அதை நான் உணர்ந்துருக்கேன். தலை கிருன்னு சுற்றுதுங்க தூக்கம் இல்லாமல். நேற்று நைட்டு ட்ரெயினில் என்ன சம்பவம் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அது பார்த்தாதிரி இன்னைக்கு காலைல பஸ்ஸில் ஆக்சுவலி, ஆனால் காலையில் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் ட்ரபிளாக தான் இருந்தது. பஸ்ஸு கிடைக்காம ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில். அப்புறம் அங்கே போயிட்ட பிறகு ஒரு மாதிரி காமாக பீஸ்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வாவ் அப்படின்றது. அப்புறம் திருப்பி ஈவினிங் வரும்போது அதுதானங்க லைஃப், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி என் ட்ராவல்லே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு பசிக்குது, அதனால் இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். அண்ட் இந்த vlog-ஐ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். Day 1 ஆஃப் கோயம்புத்தூர். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. நாளைக்கு ஏதாவது பண்ணேன்னா நான் போடுறேன் Day 2 ஆஃப் கோயம்புத்தூர். அண்ட் இந்த vlog-ஐ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye. Good night.